அன்பு உறவுகளுக்கு எனது வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பாடல் பாடி ஒருத்தரை சாகடிக்க முடியுமா? முடியும். அதை சங்ககால புலவர்கள் செய்திருக்கிறார்கள். இது எனக்கு கேட்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய செய்தியா இருந்தது. குறிப்பா இன்னைக்கு சில ஃபார்வர்ட் மெசேஜ்கள் என்னுடைய நண்பர்கள் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த செய்திகளை அந்த பதிவை பார்க்கும்போது தெரியுது, அறம்பாடுதல் என்பது எதிரியை அழிப்பதற்காக கவி திறம் வாய்ந்த புலவர்களால் பாடப்படுவது அறம்பாடுதல். அப்பதான் எனக்கு புதிய செய்தியா இருந்தது இது. அதனாலதான் அறம்பாடி அழிப்பேன் அப்படின்னு சொல்லி வைகுண்டர் ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. சரி, ஓகே. இப்ப அறம்பாடுதல்னா என்ன அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கிறேன். கிடைத்த தகவல்களை படிக்க படிக்க செம ஷாக்கு. பாத்தீங்கன்னா இந்த பாபநாசம் படத்துல ஒரு 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 கொலை செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டுவாங்க. தோண்டி போய் பார்த்தா கடைசியா அந்த இடத்துல ஒரு பன்னி செத்து கிடக்கும். அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க அந்த போலீஸு, அந்த போலீஸ் ஆஃபீஸர், அந்த அம்மா எல்லாமே திரும்பி பார்த்து அந்த பாபநாசம் கமலாவரை பார்த்து ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் ராதாகிருஷ்ணன் ஐயா நினைக்கும் போதும் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தெரியாத ஒரு விஷயம். ஒரு பாடல் பாடி எப்படி ஒருத்தனை கொல்ல முடியும்? அப்போ அதை பத்தி எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது, கண்ணதாசன் ஒரு குழந்தைய வச்சு ஒரு பாட்டு எழுதுறாரு. இந்த பாட்டு எழுதினோடனே அந்த குழந்தை அதை ஒரு 10 நாள்ல இறந்துடுது. இறந்த உடனே இவர் மறுபடியும் பாடுறாரு, நான் அறம்பாடி விட்டோனோ, அந்த குழந்தையை பற்றி அறம்பாடி விட்டனோ அப்படின்னு அவர் கண்ணதாசன் எழுதுறாரு. இப்போ அறம்பாடினா யாரு பாடப்படுறாங்களோ அவங்க செத்துருவாங்க. அந்த புரியுதுங்களா? இதுதான் அறம்பாடுதல். நந்தி கலம்பகம் அந்த மன்னனால, நந்திவர்மன் பல்லவரசன் அவர்னால பாதிக்கப்பட்ட ஒரு நாட்டுடைய ஒரு கவிஞர் நந்தி கலம்பகத்தை எழுதுறாரு. ரொம்ப மிகுந்த சிறப்போடு அற்புதமாக இருக்கக்கூடியதுதான் அந்த நந்தி கலம்பகம். அந்த நந்தி கலம்பகத்தை படிச்சா தான் செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதுல இருந்து கேட்ட 2-3 பாடல்கள்னால ஈர்க்கப்பட்ட அந்த நந்திவர்மன் என்ன பண்றாரு, நந்தி கலம்பகத்தை நான் முழுசா கேட்டுட்டு தான் சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாடல் கேட்கும் போதும் ஒவ்வொரு பந்தலா அமைச்சு கடைசி பாடலை அவர் சொல்லும் போது அந்த கட்டை மேல படுத்துக்கிட்டு தான் அந்த கடைசி பாட்டுல கேட்டாராம். ஏன்னா நம்ம செத்து போயிடுவோம்னு தெரிஞ்சும் அந்த தமிழ் சுவையினால ஈர்க்கப்பட்டு இந்த பாடலை கேட்டு இறந்தார் அப்படிங்கிறதா நந்தி கலம்பகம் சொல்லுகிற ஒரு உண்மை. அப்ப அறம்பாடுதல் என்பது என்ன? அந்த பாடலுக்குள் ஈர்க்கப்பட்டு அதை ரசித்து இருப்பவர்கள் பாடலின் முடிவிலே மொத்தமாக இறந்து போகிறார்கள். இதுதான் அறம்பாடுதலுக்கு உண்டான இலக்கணம். அந்த பாடலை, அப்படிப்பட்ட பாடலை ஒருவர் எழுத வேண்டும் என்றால் மிகச் சிறந்த தமிழ் அறிஞனாக, புலவராக இருந்தால் மட்டும் பத்தாது. தன்னுடைய அருள் ஒரு குறி சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த இதுல எழுதணும். அப்படி எழுதுனா மட்டும்தான் அந்த பாடல்ல சாபம் வரும், அந்த அறம் உள்ள இருக்கும். அப்பதான் அந்த அறம் அதை படிக்கிறவங்க அந்த பாடலால் ஈர்க்கப்பட்டு இறக்குறாங்க. இது ஒரு மந்திரம் எல்லாம் கிடையாது, இது ஒரு உளவியல். சங்க காலத்துல நம்ம புலவர்களுக்கு தெரிந்த அந்த உளவியல். இப்ப இந்த ஒரு அந்த ஒரு உளவியல் மூலமாகத்தான் அறம்பாடி பாடல் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்தது. அப்போ துரை அவர்கள் இறந்ததுக்கும், சாந்தன் அவர்கள் இறந்ததுக்கும், இன்னும் 2-3 பேர் இறந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஓம் சிவம்பாதம் ஐயா அறம்பாடி பாடல் உண்மைன்னு சொல்லி
அவர் இறந்ததுக்கும் ஏதோ ஒரு மர்ம முடிச்சு இருப்பதாக நான் நினைத்து கொண்டே இருந்தேன். இன்று தெளிவாக விளங்கிவிட்டது. அறம்பாடி பாடல் என்பது அறம்பாடுதலால் உருவான பாடல். அறம்பாடுதல் என்பது அதை படிப்பவர்களை, அதில் லயிப்பவர்களை முடித்து விடுவதுதான் என்பதுதான் தெரிகிறது. இது இந்த செய்தி இன்னைக்கு கேட்கும்போது ரொம்ப ஷாக்கா இருந்தது எனக்கு. ராதாகிருஷ்ணன் நானும் ஐயா என்னென்னமோ பேசியிருக்கேன். கொஞ்சம் இலைமறைக்காயா, சிலேடையா, இரட்டுறவு மனிதரா, அப்படி இப்படின்னு நிறைய பேசியிருப்பேன். ஆனா உண்மையிலுமே அவர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு படிக்கும் போதே நமக்கு ஒரு ஷாக்கா இருக்குது. அப்படி ஒரு பாட்டலை எழுதியிருக்காரு அப்படின்னா அவர் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. இப்போ எனக்கு 2 கொஸ்டின் இருக்கு. ஒண்ணு, இத ராதாகிருஷ்ணன் ஐயா எழுதியிருந்தா இந்த பாடல் யார் யார் கல்கி மாயில இருக்காங்களோ எல்லாத்தையும் தீர்த்து கட்டணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்க வேண்டும். இறைவனுடைய பெயரை சொல்லி ஏன் இப்படி ஏமாத்துறாங்க, அதை நம்ம இந்த பாடல் மூலியமா சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் ஐயா எழுதியிருக்க வேண்டும். இல்லைன்னா உண்மையிலுமே இப்படி ஒரு தெற்கிலிருந்து ஒரு சூரியன் வருவான், தெற்கிலிருந்து ஒரு தலைவன் வருவான், தென்திரையில் வியாபித்து இப்படியெல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அப்படி ஒரு தலைவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வடக்கே இருக்கிற சில அந்த ரிஷி பெருமக்கள், சாமியார்கள் இன்னும் தங்களுடைய நிலத்தில் இருந்துதான் தலைவன் வெளிப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லி கொண்டு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாகவே பௌசிய மாளிகாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா கல்கி என்பவர் ஒரிஷாவில் தான் பிறக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் பௌசிய மாளிகாவுடைய கருத்து. அதை எழுதியவர்கள் ஒரிஷா மாநிலத்தை சார்ந்தவர்கள் தான். அதுக்கடுத்து ஷாம்பலாவில இருந்து வருவார் அப்படின்னு ஒரு கூட்டம் நம்பிட்டு இருக்குது. அது அந்த சைடு. அதுக்கு மேலே இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா நேபாளில இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கூட்டம் நம்புது. சைனால இருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கூட்டம் நம்புது. அப்போ இப்படி தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவன் வந்துவிடக்கூடாது, அவன் இந்த பாட்டை படித்து அழிய வேண்டும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டே வடக்கே இருப்பவர்கள் இதை ராதாகிருஷ்ணன் ஐயா மூலியமாக வெளியிடுகிறார்களா என்பதும் தெரியவில்லை. எது எப்படியோ நமக்கு தெரிந்த விடயம், அறிந்து கொண்ட உண்மையான விடயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பாடலை படித்தவர்கள், மேலும் மேலும் படிப்பவர்கள் இறுதியில் இறப்பார். கலம்பகத்தில் ஒவ்வொரு பாடல் போடும்போதும் ஒவ்வொரு பந்தலும் எரிஞ்சுக்கிட்டே வந்துதான். அடுத்த கடைசி மயான வரைக்கும் பந்தல் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு பந்தலும் எரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. கடைசி பாடலை கேட்கும்போது இவரால் முடியல, உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அந்த கடைசி பாட்டை கேட்டுட்டு தான் நந்தி வர்மன் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் வரலாறு சொல்லக்கூடிய செய்தி. அப்போ என்னுடைய அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அறம்பாடி பாடல் என்பது சாபங்கள் அல்லது அறத்தை உள்ளே இணைத்து சிலர் அதில் வயப்பட்டு, எப்படி ஒரு விட்டில் பூச்சிங்கிறது விளக்கை தேடி இறக்குமோ அது மாதிரி எழுதப்பட்டது தான் அறம்பாடியார் பாடல். எனவே என் அன்புறவுகள் அறம்பாடியார் பாடலை படிப்பதை தவிர்ப்பது நல்லது. இப்போ யாரும் படிக்கிறது இல்லை, ஆனால் நிறைய பேர் ஒரு காலத்தில் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இனிமேலும் அதை செய்ய வேண்டாம் என்பது உங்கள் மீது உள்ள அக்கறையினால் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சந்திர ரேகையின் அடிப்படையில் இன்னும் பலருக்கும் பலவிதமான சந்தேகங்களும் பலவிதமான கருத்துக்களும் கருத்து வேறுபாடுகளும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் உறுதியாக சொல்லக்கூடிய விஷயம், அதிலிருந்து நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா அந்த கேள்விக்கு சந்திரரேகையிலிருந்து என்ன பதில் வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போது மன்னனென ஒருவன் உலகாழ்வான் என்று சொல்கிறார்கள். ஓகே. ஆன்மநலம் அறிந்த கிள்ளு நாமக்காரர் அகில சக்கர பார்வேந்தன அழியாது ஆட்சி செய்கிறார் இல்லையா?
இப்போ அவர் எப்போ வர்றார்? அகில சக்கர பார்வேந்தன் எப்போது வருகிறார் அப்படின்னா, விஜயன் அவர்கள் வந்து தோன்றி ஈருறவாக துறை தவறா முறை பிசகாதிருந்து ஓங்கும் இது கடந்து நாளது துய்ய அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஜயனுடைய ஆட்சி கடந்து அவர் ஆட்சி இழந்து விட்ட பிறகு 365 நாட்களுக்குள்ள, ஏன்னா நாட்கள் அது உய்யன்னு தான் சொல்றாரு. அப்படின்னா ஒரு 365 நாட்களுக்குள்ள வேற ஒரு தலைவன் இங்க வர்றார். அந்த தலைவன் தான் அகில சக்கர பார்வேந்தான இம்மார்டல் ரூலர் என்று நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்ப இந்த தகவல் வந்து எங்கிருந்து கிடைக்குது? சந்திரரேகையிலிருந்து நமக்கு கிடைக்குது. இப்ப இதுதான். அடுத்து சொல்றாங்க விஜயன் என்பவர் அப்படி இப்படின்னு பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். நாம் நம்மளுடைய கருத்திலே தெளிவாக இருக்கிறோம். விஜய் தான் அந்த விஜய். அப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்போது முடிகிறதோ அப்போதிருந்து நம்ம இம்மார்டல் ரூலர் வெளிப்பட போகிறார். அப்போ இங்கே விஜயனுடைய ஆட்சி ஈருறவாக 4 வருடம் என்று வருகிறது. இதை பற்றி தான் இப்பொழுது மீண்டும் மீண்டும் எதை சொல்லியிருக்கிறார் என்பதை ஆய்வு செய்து கொண்டே வருகிறோம். நான் ஈருறவு என்பதை ஒரு கூட்டணி ஆட்சி என்று கருதி கொண்டு பல இதில் சொல்லியிருக்கேன். ஆனால் விஜயன் வந்துட்டார், கூட்டணி ஆட்சியும் இருக்குது. ஆனால் இங்கே நிறைய கட்சிகள் கூட்டணியாக இருக்குது. ஸோ இதை ஒருவேளை இந்தியாவுக்கு சொல்லியிருக்காரா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அப்படி இந்தியாவுக்கு சொல்லியிருந்தால் வர 2029 தேர்தலில் நம்ம விஜய் அவர்கள் வந்து சிஎம்மாக வரணும், பிஎம்மாக வரணும், பிரதமராக வரணும். அப்படி பிரதமராக வரும்போது ஒரு கட்சியுடைய கூட்டணியோட 2029 பிரதமராக வரணும். அப்போது இதுதான் இருக்குது. அப்போது ஒன்று 4 வருஷம் இல்லை 8 வருஷம். அப்போ 4 அல்லது 8 வருஷத்துக்குள்ளே இம்மார்டல் ரூலர் தமிழ்நாட்டுக்கு வந்து விடுகிறார் அப்படிங்கிறது தான் முக்கிய செய்தி, நான் அறிந்த செய்தி. அதில் தீர்மானம். ஆனால் நான் 2030 2034 என்பது தான் இப்பொழுது சந்தேகமாக இருக்கிறது. 2030 அல்லது 34 2 இடத்துல கண்டிப்பாக அவருடைய வெளிப்பாடுங்கிறது இங்கே நடக்க இருக்கிறது. அதுக்குள்ளாக மீண்டும் மீண்டும் சொல்லுகிறதுனா இவருடைய ஆட்சி துறை தவறா முறை பிசகாதிருந்து ஓங்கும்னு சொல்லியிருக்காங்க. அது இந்த 4 வருஷத்தில் நம்ம பார்க்கணும். எல்லாரும் சொல்லணும், மக்கள் எல்லாம் சொல்லணும், கற்றறிந்தவர்கள் சொல்லணும், விஜய் அவர்களுடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்குன்னு. இதெல்லாம் நடக்க வேண்டும் இன்னும் ஒரு 4 வருடங்களில். அது மட்டுமல்ல, முதலில் இந்த ஆய்வுகளை முடித்துவிட்டு பிறகு இதே சந்திரரேகையில் இதை விட ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதை வந்து அடுத்தடுத்த காணொளிகளில் ரொம்ப தீவிரமாக பார்ப்போம். நன்றி உறவுகளே.